இன்ஸ்டன்ட்டா அவலு, வெள்ளரிக்காய்லாம் வச்சு ஒரு ஊத்தப்பம் ரெசிபி பார்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு அவலை வந்து கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல ஊற வச்சுட்டு நல்லா கையிலேயே மசிச்சு கொடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வெள்ளரிக்காவும் கேரட் துருவலும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி துருவல். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் கெட்டி தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் ரவையும் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தாதான் அந்த தவால நீங்கள் மூட்டி எடுக்கிறப்ப நல்லா இருக்கும். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிருக்கேன். இது வேணும்னா தாளிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துட்டு நான் ஊத்தப்பங்களா ஊற்றி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இட்லி மாவு இல்லைன்னா ரவை சேர்த்துக்கோங்க. சுட சுட ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர்